ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு காரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. உங்கள் லோகிஸ் டைம் சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெனால்ட்டில் கைகர் அப்படின்ற ஒரு கார் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கார் நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரில் உங்கள் ஃபேமிலிக்கு வாங்குறதா இருந்தாலோ இல்லை இப்போ வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்த்துட்ருக்க இந்த கைகருடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்புறம் காரோடைய ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாப் அண்ட் மாடலில் வந்து பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்புறம் மிட் வேரியண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதே வீடியோவில் கண்டினியூஸாக வரும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ரைஸோட இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த காரோடைய விலைன்னு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 1 லிட்டரில் நான் டர்போ, இன்னொன்று 1 லிட்டர் இன்ஜின்லேயே உங்களுக்கு டர்போ இன்ஜின் வருது. இந்த 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க மைலேஜ் ரீசனுக்காக நீங்கள் 1 லிட்டர் போகலாம், விலையும் கம்மியாக கிடைக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டரில் டர்போ இன்ஜின் இருக்குது. அது பயங்கரமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் ஃபீலையும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸையும் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம விலையை பார்த்துடலாம். 1 லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் RXCயில் வந்து 7,21,000 ஸ்டார்ட் ஆகுது 1 லிட்டர் இன்ஜினில். அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் வேரியண்ட்டுன்னு பார்க்குறப்ப RXT, அது வந்து 8,46,000 ஆன் ரோடில். அப்புறம் டாப் அண்ட் RXZ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,48,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் வரும். இதே நீங்கள் டர்போ வேரியண்ட் போகிறப்ப உங்களுக்கு RXTயில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,75,000 உங்களுக்கு ஆன் ரோடில் ஸ்டார்ட் ஆகி, அப்புறம் இன்னொரு வேரியண்ட் RXZயில் 12,78,000. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு RXTயில் 13,15,000. அப்புறம் CVTயில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14,00,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகும். ப்ரைஸுக்கு ஏற்ற ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த கார் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது அப்படின்றது என்னோடய ஆப்ஷன். 1 லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் கிடைக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் டர்போவில் உங்களுக்கு CVT கியர் பாக்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு CVT வந்து பயங்கர ஸ்மூத்தாக ஷிஃப்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸாக சூப்பராக இருக்கும். இந்த காரில் இருக்கக்கூடிய இந்த டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்போ அந்த ஸ்போர்ட் மோட்லாம் போட்டு ட்ரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஒரு 20 சென்டிமீட்டர் பக்கம் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தனியாக அப்படியே தேங்கிட்டு இருக்க மாதிரி ஃப்ளோட்டிங்காக இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் இருக்குது. இதிலே உங்களுக்கு ஒயர்லெஸில் வந்து உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோலாம் வந்துடும். ஸோ விலை உயர்ந்த கார்லலாம் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இந்த காரில் இருக்குது. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இந்த காரில் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். டாப் அண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பேஸுக்கு தான் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். கண்டிப்பாக அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் உள்ளே இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹியூமங்கஸாக நல்ல சூப்பரான ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. சீட்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கைகரில் வந்து நான் உட்காந்துட்ருக்கேன். ரொம்ப சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சீட்டோட லெக் ரூம்லாம் நான் நிஜமாலுமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வண்டி பயங்கர ஸ்பேஷியஸாக நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய இந்த கைகர் கார் இருக்குதுன்றதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. அந்தளவுக்கு என்ன மார்க்கெட்டிங் பண்ணாங்களோ என்னன்னு தெரில. உண்மையாலுமே இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. சரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கைகர் இருக்கிறதே வந்து தெரியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கார் ப்ரிஃபரன்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் ஷூர் அண்ட் ஷூர் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ், அது வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டு கீழே ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குது. வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு, அப்புறம் உங்கள் ஃபோன் வைக்கிறதுக்குலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பாருங்கள், பேக்கில் வந்து ஆம்ரெஸ்ட் இருக்குது வித் கப் ஹோல்டர்ஸோட. அப்புறம் சின்ன ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபோன் வைக்கிற மாதிரி. ப்ராக்டிக்கலாக என்ன கேட்டிங்கன்னா நிறைய யூட்டிலிட்டி ஸ்பேசஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு AC வென்ட்ஸ் வருது. பின்னாடி உட்கார்றவங்களுக்கு பின்னாடி இருக்க சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தை சப்போர்ட்ன்றது பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக லாங் ஜேர்னிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய லெக் ரூம், அப்புறம் தை சப்போர்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சீட்டிங் ஆகிறதுக்கு. எனிவே வந்து 3 பேர் உட்கார்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராம்ப்டாக சுருங்கி தான் உட்காரணும். ஆனால் 2 பேர் பயங்கர கம்ஃபர்டபுளாக வந்து உட்காரலாம். அண்ட் இந்த கைகரோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த LEDs ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த டைல் லேம்ப், அப்புறம் அந்த அலாய் வீல்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாய்லர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மிட் வேரியண்ட் காரை பார்த்துட்ருக்கோம். உங்கள்கிட்ட அதிகமான பட்ஜெட் இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக வந்து மிட் வேரியண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மிட் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மிட் வேரியண்ட் கார்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கிடைக்கும்.
இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து இந்த காருக்கு இந்த ஒரு சூப்பரான சஸ்பென்ஷனை கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். காரை நான் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன். டிரைவிங் வீடியோ நெக்ஸ்ட்டு வரும், அதில் நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு சஸ்பென்ஷன்லாம் பயங்கர சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உள்ளே ஏறி உட்காரது இறங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா துணி மாதிரி இருக்குது. சீட் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. சூப்பர் சீட்டு அருமையாக இருக்குது. அதுவா ட்ரைபர் கார் 7 பேர் போகிறோம். இந்த கார் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல்னால் கிட்டத்தட்ட 29 லிட்டர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் இந்த க்ளவ் பாக்ஸ் அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறது, இந்த ஸ்பேஸஸ் எல்லாம் டோர் பாக்கெட்டில் இருக்கிறது எல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 29 லிட்டர்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஃபோன் வச்சுக்கலாம், இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, அப்புறம் இங்கே கொஞ்சம் ஃபோன் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, இங்கே இடம் இருக்குது. ட்ரே மாதிரி இழுக்கலாமா? டாப் அண்டில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே வந்து ஓப்பனாக இருக்க மாதிரி அது சும்மா டம்மியாக கொடுத்து வச்சுருந்தாங்க. ஓகே, இடம் மட்டும் சூப்பராக இருக்குது. நிறைய க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 க்ளவ் பாக்ஸ் இருக்குது. அப்பர் க்ளவ் பாக்ஸ் அப்புறம் லோவர் க்ளவ் பாக்ஸ் வந்து டிரைவர் பக்கத்தில் உட்கார்றவங்க முன்னாடி. ஸோ வந்து லோட்ஸ் ஆஃப் ஸ்பேசஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த காரில் வந்து டாப் அண்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகிற ORBM இருக்குது. பின்னாடி எப்படி இருக்கு உட்காரத்துக்கு? எப்படி இருக்கு? அந்த பக்கத்துல இருக்கு, இந்த பக்கம் வந்து நிறைய இருக்குமா இடம். நான் வந்து உட்காந்து பார்க்குறேன். சீட் கால் மேலே வைக்கிறதப்பா. பின்னாடி உட்காரத்துக்கு சூப்பராக இருக்கு. அப்பி பின்னாடி இருக்கா ஏசி? ஓகே, வராது, பின் சீட்டுக்கு வரேன். இப்போ எஸ், நான் உட்காரத்துக்கு ஏற்ற மாதிரி உட்காந்தாச்சு. செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா சீட்டு சாட்சி பார்க்கலாம். சாட்சி உட்காந்து வாவ் சூப்பர். ஏறி இறங்குறதுக்கு கூட ஈஸியாக இருக்குது. ரெனால்ட்டில் இந்த காரோட மெயின் ஹைலைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேக் சீட் கம்ஃபர்ட்டுக்கு டோட்டல் வந்து 222 mm ஆஃப் நீ ரூம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து மெயினாக வச்சு ரொம்ப வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் கம்ஃபர்ட் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டை முடிஞ்ச அளவுக்கு பேக்கில் தள்ளிட்டேன். அப்பயே பாருங்கள் எவ்வளோ நீ ரூம் இருக்குன்ட்டு. வாவ், நல்லா இருக்குது. உட்கார்றதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. தை சப்போர்ட் நல்லா கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்தா நல்லாவே இருக்குது. தை சப்போர்ட்டும் இவ்வளோ தூரத்துக்கு கால் நல்லா வச்சுக்கலாம். எப்படி இருக்கு அப்படி? நல்லா இருக்கா? நிறைய இடம் இருக்கு. இரு, நான் போய் ஃப்ரண்ட் டிரைவிங் சீட்டில் உட்காடுறேன். இதே பொசிஷனில் உட்கார முடியுதான்னு பார்க்குறேன். இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 205 mm. ஸோ பேட் ரோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இந்த கைகர் காரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த காரில் வந்து ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நாட் ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோக்காக இல்லாமல் ஒரு 50 kg லக்கேஜ் வந்து நீங்கள் மேலே வந்து தூக்கி வச்சுட்டு ரூஃப் பார்ஸில் போகலாம் வித் கேரியர் இன்ஸ்டாலேஷனோட. இந்த காரோட சேஃப்டி ரேட்டிங்ஸ் எவ்வளோன்னா 4 ஸ்டார் அடல்ட்ஸ்க்கும் 2 ஸ்டார் ஃபார் சைல்ட்ஸ். ஸோ சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 4 ஸ்டார் வாங்கியிருக்கு இந்த காரு குளோபல் என்கேப்பில். அப்புறம் இந்த காரோட பூட் ஸ்பேஸ்ன்னு பார்க்குறப்ப டோட்டல் 405 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்குது. பயங்கரமான ஒரு பூட் ஸ்பேஸ். நீங்கள் சீட்டை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணால் ஃப்ளாட்டாக ஃபோல்ட் ஆகுது. அழகாக ஒரு பெட்டு கூட போட்டு நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து எங்கேயா ட்ரிப் போனீங்கன்னா கார் நின்றுட்டு இருக்கப்போ தூங்க வைக்கலாம். சேஃப்டி ஃபீச்சர்ஸில் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இருக்குது. நீங்கள் ரொம்ப மேட்டில் நின்றுருந்தீங்கன்னா கார் வந்து கீழே வராமல் அப்படியே உங்களுக்கு மேலே போகிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரியர் சீட்டில் கூட உங்களுக்கு பெல்ட் ரிமைண்டர் இருக்குது. அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது இந்த காரில். அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது காரில். டயர் வந்து ஓவராக ஸ்பின் ஆகாது. அதுக்கப்புறம் மழை தண்ணி இருக்க ரோடெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஸ்பீடு வந்து அதிகமாக பிக்கப் ஆகாமல் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இந்த சிஸ்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. EBD வித் பிரேக் அசிஸ்டோடு இருக்குது.
அப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு ரியர் வியூ கேமரா இருக்குது கைட்லைன்ஸோட. ஸோ இந்த காரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 3 LED லைட். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் எண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி காராக தான் எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு இந்த காரை பற்றி தெரியறதில்ல. இந்த கார் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணுது. ஒன் ஆஃப் த சூப்பர் கார், வேல்யூ ஃபார் மணி, நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா 1 லிட்டரில் டர்போ இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன் வந்து பிடிச்சதுனாலோ இல்லை உங்கள் ரெக்குயர்மெண்ட் வந்து ஃபுல் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த காரோடைய அருமை என்னன்னு தெரியும். இந்த கார் வந்து ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் கார். நிறைய பேருக்கு வந்து இந்த காரை பற்றி தெரில அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனல் ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் கைகரை பார்த்து நான் ட்ரைவ் பண்ணுறப்போ அந்த ஃபீலிங் தான் எனக்கு வந்தது. இந்த கீ கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. பாக்கெட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்ட போனால் ஓப்பன் ஆகும், தூரம் போனால் க்ளோஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரோட டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன், போய் பார்த்துக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிரைவிங் டைனமிக்ஸ் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பயப்படாதீங்க.